Hello guys, welcome. இன்னைக்கு இந்த PC News எபிசோட்ல நிறையவே இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ் இருக்கு. வேர்ல்ட்லே சீப்பஸ்ட் 16GB கிராபிக்ஸ் கார்டை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதுவும் லான்ச் பண்ணி 1 இயர்க்குள்ளேயே AMD அவங்களோட AM4 மதர்போர்டுக்கு இன்னுமே ஒரு CPU லான்ச் பண்ண போறாங்க. இன்டெல் கிட்ட தான் இப்போ வேர்ல்ட்லே சீப்பஸ்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் கேமிங் CPU இருக்கு. ஸோ இதை பத்தின எல்லா டீடைல்ஸுமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ ஸோ வேர்ல்டுலேயே சீப்பஸ்ட் 16GB கிராபிக்ஸ் கார்டு அதை வச்சிருந்தது AMDயும் கிடையாது, NVIDIAவும் கிடையாது, இன்டெல் தான். இன்டெலோட ARC A770 லிமிடெட் எடிஷன் கிராபிக்ஸ் கார்டு. இந்த கிராபிக்ஸ் கார்டை இப்போது இன்டெல் அஃபிஷியலாகவே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. லான்ச் பண்ணி 1 இயர் கூட ஆகலை, அதுக்கு முன்னாடியே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. சில பேர் நினைக்கலாம் இதில் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. இது அவங்க லான்ச் பண்ணும்போதே லிமிடெட் எடிஷன் அப்படின்னு சொல்லி தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இதில் அந்தளவுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இப்போ கிடையாது. 100க்கு ஒரு 90% எல்லா ப்ராப்ளமுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அவங்களோட டிரைவர் அப்டேட்டில். இப்போ இது ஆல்மோஸ்ட் ஒரு பர்ஃபெக்டான கிராபிக்ஸ் கார்டு தான், ஆனால் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இனிமேல் இந்த ARC A770 நம்மளால் 8GB கிராபிக்ஸ் கார்டை மட்டும்தான் வாங்க முடியும். இல்லைனா ஆல்ரெடி இருந்த 16GBயோட ஸ்டாக்கை மட்டும் தான் வாங்க முடியும். நியூ ரிலீஸ் எதுவுமே இருக்காது. அப்போ நம்ம AMD கிட்டே இருந்து தான் அடுத்த நியூஸ். நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த PC நியூஸ் எபிசோட பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அதுலேயும் சொல்லியிருந்தேன் AMD அவங்களோட AM4 மதருக்கு 5600X 3D CPU லான்ச் பண்ண போகிறாங்கன்னு. அதை பற்றின டீட்டெயில்ஸுமே சொல்லியிருந்தேன். இப்போ மறுபடியும் ஒரு நியூஸ் லீக் ஆகுது. இது எப்படி லீக் ஆச்சுன்னா, ஜிகாபைட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட X570 மதர்போர்டுக்கு, X570னா AM4 மதர்போர்டு தான், அதோட CPU சப்போர்ட் லிஸ்ட்டில் புதுசாக ஒரு CPUவோட நேம் ஆட் பண்ணியிருந்தாங்க. AMDயோட 5700. நார்மல் 5700 தான். 5700Xயும் கிடையாது, 5700Gயும் கிடையாது, இல்லைனா GEயும் கிடையாது. AMD Ryzen 5700 அவ்வளோதான். இப்படி ஒரு CPUவை லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ AMD இதை சீக்கிரமே லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த CPU பற்றி பார்த்தோம்னா இதில் 8 கோர் 16 த்ரெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட பேஸ் கிளாக்காக 3.6 GHz வரைக்குமே இருக்குது. பூஸ்ட் கிளாக்காக 4.7 GHz வரைக்குமே இருக்குது. இதை 5700G கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 100 MHz கிளாக் ஸ்பீடு கம்மியாக தான் இருக்குது. மேபி இதை பட்ஜெட்டில் கூட எடுத்துகிட்டு வரலாம். அவங்க பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த CPU 20,000 கீழே ப்ரைஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப காம்படிஷனாக இருக்கும். ஸோ இதை ரிலீஸ் பண்ணும்போது பார்ப்போம். நம்மளால் இப்போ DDR5 சப்போர்ட்டட், அப்புறமா AMDயோட Ryzen 7 சீரிஸ் சப்போர்ட்டட் மதர்போர்டை அண்டர் 10,000லேயே வாங்க முடியும். அதாவது MSIயோட A620 இந்த மதர்போர்ட் அண்டர் 10,000 இருக்குது, 9,500 rupees. ஸோ இது அண்டர் 10,000 இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, இதில் நம்மளால் DDR5 RAM யூஸ் பண்ண முடியும். ஸோ DDR5 RAM யூஸ் பண்ணுற மதர்போர்ட் அண்டர் 10,000ல் இதுதான் ஃபஸ்ட் டைம். அதே வேளையில் AMDயோட 7 சீரியஸ் லேட்டஸ்ட் CPUஸை கூட இந்த மதர்போர்டில் யூஸ் பண்ண முடியும். இதனால 7 சீரியஸ் PC பில்ட் எல்லாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல பட்ஜெட்லேயே பண்ண முடியும். இருந்தாலுமே இந்த மதர்போர்ட்ஸ் எல்லாமே TDP லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மதர்போர்டை பொறுத்த வரைக்குமே அண்டர் 10,000 நம்மளால் AMDயோட Ryzen 5 7600, AMDயோட Ryzen 7 7700 இந்த CPUஸை யூஸ் பண்ணி இதே மதர்போர்டில் நம்மளால் PC பில்ட் பண்ண முடியும் வித் DDR5 RAMோட. ஸோ ஃபைனலாக AMDயோட 7 சீரிஸ் CPU பில்ட்டை கூட நம்மளால் பட்ஜெட்டில் பண்ண முடியும். ஸோ கூடிய சீக்கிரமே நம்ம சேனலுமே அந்த PC பில்ட் வீடியோ வரும். ஸோ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்டெல் அவங்களோட i3-1200Fோட ப்ரைஸிங்கை மறுபடியுமே ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த CPUவை தமிழ்நாட்டிலே நம்மளால் 7,800 rupeesக்கே வாங்க முடியும். ஸோ இதனால் இதுதான் இப்போ இருக்கிறதுலே வேர்ல்ட்லே சீப்பஸ்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் கேமிங் CPU. நான் சொன்னதை கேளுங்க, கேமிங் CPUன்னு தான் சொன்னேன், எடிட்டிங்னு சொல்லலை. ஸோ இது எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதில் கொடுத்துருக்க 4 கோர்ஸுமே பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ் தான். அது எந்த கோர்ஸ்னா ஹைப்பர் த்ரெட்டட் கோல்டன் கோர் பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸை நாம இன்டெல் கிட்ட இருக்க க்ரோஸ்மெண்ட் பவர் சேவிங் கோர்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த கோல்டன் கோர் கோர்ஸ் 50% வரைக்குமே பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொடுக்கும். அதனால தான் இந்த i3-1200F 4 கோர்ஸ் இருந்தாலுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது கேமிங்கில். ஸோ இது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும்னா, நீங்கள் 10th ஜென்ரேஷனில் இருக்க i7-10700F அந்த CPU எடுத்தோம்னா அதில் 8 கோர்ஸ் 16 த்ரெட்ஸ் இருக்குது. அது கூட கம்பேர் பண்ணி பார்த்தா கூட அதுக்கு ஈக்குவலான FPSஐ இது கேமிங்கில் கொடுக்கும். சரி, இன்டெல் கிட்ட தான் இப்படி, AMD கிட்ட இதுக்கு காம்படிஷனாக என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதே சேம் ப்ரைஸிங்கில் 7,800 rupeesல AMD கிட்ட AMD Ryzen 5 3500X இருக்குது. அதுவுமே இதுக்கு ஈக்குவலான சேம் ப்ரைஸிங்கில் தான் இப்போ இருக்குது. அந்த CPU கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கேமிங்கில் இந்த இன்டெல் CPU ஆவரேஜாகவே அதை விடையுமே 10லேருந்து 15 FPS வரைக்குமே எக்ஸ்ட்ரா கொடுக்கும். சில மாடர்ன் கேம்ஸில் மேக்ஸிமமாக அப் டு 35 FPS வரைக்குமே கொடுக்கும். அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால தான் இந்த CPU கேமிங்கில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது இப்போதைக்கு. DuckDuckGo ஃபைனலாக அவங்களோட ஓன் வெப் ப்ரௌசராக லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம் மேபி DuckDuckGo என்னென்னு. DuckDuckGoன்னா ஒரு சர்ச் என்ஜின் தான், நம்ம கூகுள் மாதிரி அதில் போய் சர்ச் பண்ணலாம். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா,
அவங்க எந்த ஒரு டேட்டாஸுமே கலெக்ட் பண்ண மாட்டாங்க. கூகுள் மாதிரி இல்லைன்னா அதர் வெப்சைட் மாதிரி எந்த ஒரு டேட்டாஸுமே கலெக்ட் பண்ண மாட்டாங்க. நாம் அவங்களோட சர்ச் இன்ஜினில் என்ன சர்ச் பண்ணாலுமே ரொம்ப ப்ரைவேட்டாக இருக்கும். ஸோ இப்போ அவங்களோட வெப் ப்ரௌசர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த வெப் ப்ரௌசரை யூஸ் பண்ணி என்ன தான் சர்ச் பண்ணாலும் என்ன பார்த்தாலுமே அவங்க எந்த ஒரு டேட்டாஸுமே கலெக்ட் பண்ண போகிறதில்ல. அது ரிலேட்டடாக எந்த ஒரு ஆட்ஸுமே வர போகிறதில்ல. அது ரிலேட்டடாக எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே லிஸ்ட் பண்ணி ஆட் காட்ட மாட்டாங்க. நம்மளோட லொக்கேஷன் ஹிஸ்ட்ரியுமே எதுவுமே கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ப்ரைவேட்டாக ஒரு வெப் ப்ரௌசரை லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் இந்த வெப் ப்ரௌசரை ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. ஸோ மேபி நீங்கள் நினைக்கலாம், என்ன தான் ட்ரை பண்ணாலும் சரி, யூடியூப்பில் போனால் யூடியூபோட வீடியோ பிளேயரில் தானே நம்ம ப்ளே பண்ணுவோம். அந்த டைமில் யூடியூபோட வீடியோ பிளேயர் நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுவோம், நம்ம எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோம்னு. ஸோ அதுக்குமே இவங்க சொல்யூஷன் வச்சுருக்காங்க. யூடியூப்பில் போய் நம்ம ஒரு வீடியோ ப்ளே பண்ணோம்னா அவங்களே கேட்பாங்க, யூடியூபோட பிளேயரில் ப்ளே பண்ணணுமா இல்லை அவங்களோட ஓன் டக் பிளேயரில் ப்ளே பண்ணணுமான்னு. நம்ம யூடியூபோட பிளேயரில் ப்ளே பண்ணோம்னா யூடியூபால் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கலெக்ட் பண்ண முடியும். அது பேஸ்டான ஆட்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அதுவே நம்ம டக் பிளேயரில் ப்ளே பண்ணோம்னா எந்த ஒரு ஆட்ஸுமே வராது, அதே வேளையில் எந்த ஒரு டேட்டாஸுமே கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸோட இந்த ப்ரௌசரை லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இன்ஸ்டால் பண்ணியும் பார்த்துட்டேன், நல்லா தான் இருக்குது. ஸோ அதுக்காக இது ஒன்றும் 100% ப்ரைவேட் கிடையாது. ஸோ என்ன தான் இது வெப் ப்ரௌசரில் இந்த அளவுக்கு ப்ரைவசி கொடுத்தாலுமே இது ஒன்றும் VPN கிடையாது. ஸோ இப்போவுமே இந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணாலுமே நம்மளோட ISP, அதாவது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரால் நம்மளோட URLs எல்லாம் பார்க்க முடியும். நம்ம எந்தெந்த வெப்சைட்டை விசிட் பண்ணோம், என்னென்ன பார்த்தோன்னு. ஸோ அந்த அளவுக்கு ப்ரைவசி வேணும்னா நம்ம VPN ப்ராக்ஸி எல்லாம் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இன்னைக்கு PC நியூஸ் எபிசோடில் நியூஸ் இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.